السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله ثم الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين شفينا محمد صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين، أما بعد. قال الله تعالى في شأن حبيبه: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الله جل شأنه وتعالى அவருடைய மேலான கிருபையினால் நம் அனைவரையும் முஸ்லிமாக படைத்து நமது உயிரினும் மேலான கண்மணி தாஹா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறந்த சமுதாய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியதோடு புனிதமிக்க ஜும்ஆவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டிய ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் அவருடைய புனித பள்ளியில் கொண்டு சேர்த்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட நல்லடியார்களின் கூட்டத்தில் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாழும் காலமெல்லாம் அவருடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து நடந்து அவருடைய அன்பையும் அருளையும் பெற்றவர்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பான பெருமக்களே, மார்க்க கல்வியினுடைய அவசியங்களை பற்றியும் இன்றைய காலகட்டத்தில் மார்க்க கல்விக்கு இருக்கக்கூடிய மகத்துவம் மதிப்புகளை பற்றியும் அன்றைய காலகட்ட மக்கள் எந்த அளவுக்கு மகத்துவம் மதிப்பு கொடுத்தார்கள் என்பதை பற்றி எல்லாம் நாம் பார்த்து வருகிறோம். அன்பான பெருமக்களே, சென்ற வாரம் நாம் சொன்னது போன்று அன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரை இந்த மார்க்க கல்விக்காக முன்னோர்கள் எந்த அளவுக்கு அர்ப்பணிப்பு செய்திருக்கிறார்கள், எந்த அளவுக்கு அவர்கள் ஆர்வம் காட்டியிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கும் பொழுது, முதலாவதாக ஓதிய மாணவர்கள், அன்று ஓதிய மாணவர்கள் அவர்களிடத்திலும் ஓதுவதற்கு வசதி இருக்காது. சென்ற வாரம் சொன்னோம், இட்லி சுட்டெல்லாம் ஓத வச்சிருக்கிறாங்க, நூல் வித்து ஓத வச்சிருக்கிறாங்க, சின்ன சின்ன சிறு தொழில்கள் செய்து தன் பையனை ஓத வச்சிருக்கிறாங்க. அப்படியெல்லாம் என் புள்ள ஓதி ஹாஃபில் ஆகட்டும், அப்படியெல்லாம் என் புள்ள ஓதி ஒரு ஆலிமாகட்டும் என்பதற்காக வேண்டி தங்களுடைய குடும்ப சிரமங்களை கூட பெரிதுபடுத்தாமல், நீ ஓதுனா எனக்கு சரித்தான், நீ ஒரு ஹாஃபில் ஆகிட்டா போதும் தான், நீ ஒரு ஆலிம் ஆகிட்டா போதும் தான், இப்படியெல்லாம் சில பெற்றோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். என்னுடைய கஷ்டத்தை நீ நினைத்து பார்க்காத, நீ பாடத்துல மட்டும் கவனமாகி, உனக்கு என்ன செலவோ நான் எப்படியாவது உனக்கு நான் அனுப்பிச்சு வச்சிருக்கேன், அப்படியெல்லாம் பெற்றோர்கள் ஓத வைத்தார்கள். சரி, மதரசாவில் தான் வசதி இருக்குமா? அங்கேயும் வசதி இருக்காது. போதுமான தங்குமிடம் இருக்காது, போதுமான சாப்பாட்டு வசதி இருக்காது, இருந்தும் ஓதினார்கள். ஓதக்கூடிய மாணவரிடத்திலும் வசதி இல்லை, ஓதக்கூடிய மதரசாவிலும் வசதி இல்லை. இத்தனை சிரமத்துக்கு மத்தியிலும் நூற்றுக்கணக்கான மாணவர்களை பார்க்கலாம். எந்த மதரசாவில் பார்த்தாலும் 300 400 தான். இன்னைக்கு மக்கள்கிட்டையும் வசதி இருக்குது, மதரசாலையும் வசதி இருக்குது, ஓதுறதுக்கு தான் ஆளக்கம். அன்பான பெருமக்களே, அந்த மார்க்க கல்வியினுடைய மகத்துவம் போயிடுச்சு. அன்னைக்கு அது இருந்ததின் காரணத்தினால இந்த உலக சிரமத்தை அவங்க பெருசா எடுக்கல. அந்த மாதிரி ரெண்டாவது ஓதி கொடுக்கக்கூடியவங்க, ஓதக்கூடிய மாணவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு சொன்னோம். ரெண்டாவது ஓதி கொடுக்கக்கூடியவர்கள்,
அவங்க ஓதி உஸ்தாதாக ஆகி அவங்க ஒரு மதரசாவை ஆரம்பித்தாங்க. சென்ற வாரம் கூட நான் பாக்கியாத் மதரசாவினுடைய பாணி அதை உருவாக்கி அண்ணல் ஆலா ஹஜ்ரத் அவர்களை பற்றி நான் சொல்றேன். எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில் இது மாதிரி எல்லா மதரசாக்கள், நான் ஓதுன பாக்கியாத் மதரசாங்கிறதுனால நான் சொல்றேன். நீ ஃபைசுல் பாக்கியாத்தை எடுத்துக்கொண்டாலும் சின்னப்பள்ளி மதரசாவை எடுத்துக்கொண்டாலும் அதை உருவாக்கியவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார்கள் என்று அந்த பழைய மக்கள்கிட்ட கேட்டால் தெரியும். ஏன், எதுக்கு இவ்வளவு சிரமம் எடுக்க வேண்டும்? அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏராளம், அதனால் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் ஏராளம். அதனால தான் அவ்வளவு சிரமப்பட்டு அதை உருவாக்குனாங்க. சென்ற வாரம் சொன்ன மாதிரி அண்ணல் ஆலா ஹஜ்ரத் அவங்க மேலே கேஸ்லாம் போட்டாங்க. இருந்தும் கூட அவங்க மனம் தளரல, மதரசாவை நடத்தினாங்க. நிறைய செய்திகளை பார்க்கலாம். மதரசா மாணவர்கள் செவத்திலேயே துப்பி வச்சிருவாங்களாம். மார்சா பிள்ளைங்கன்னா அப்படி தானே, செவத்திலேயே துப்பி வச்சிருவாங்களாம். ஆலா ஹஜ்ரத் அவர்கள் சொல்வார்களாம், செவத்தில் துப்பாதீங்க, அதுக்குன்னு துப்பக்கூடிய ஒரு படிக்கன் அதில் துப்புங்க. இருந்தாலும் பிள்ளைங்க தானே, சாதாரண ஆள்கிட்ட ஒரு சைத்தான ஓதுற பிள்ளைங்கள்ட்ட 17 சைத்தான் இருப்பான். எங்கே செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அங்கே தான் அவன் செய்வான். அப்போ துப்பாதீங்கன்னு சொன்ன உடனே முதல்ல செவத்தில் துப்பி வைப்பார்களாம். ஆலா ஹஜ்ரத் அவர்கள் தங்களுடைய கைனாலேயே அதை எடுத்து போடுவார்களாம். தென்னாட்டினுடைய சூரியன் என்று சொல்லப்படக்கூடிய அண்ணல் ஆலா ஹஜ்ரத் அவர்கள் தான் கைனால அந்த எச்சை எடுத்து ஓரமாக சுத்தம் செய்வார்களாம். அதை பார்த்து மாணவர்கள் எல்லாம் கண்ணீர் வடிப்பார்கள். இந்த மாதிரி நம்ம உஸ்தாத் ஆக்கிட்டோம். எதுக்கு சொல்ல வர, இவ்வளவு சிரமப்பட்டு மாணவர்களை எல்லாம் அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. ஏன், ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு போயிருக்கலாங்க, ஏதாவது ஒரு பயணத்தில் போய் நிறைய சம்பாதிச்சிருக்கலாம். இன்னும் தெரியுமா அன்பான பெருமக்களே, ஆலா ஹஜ்ரத் அவர்கள் முதல் பலருக்கும், இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கும் பெரிய பெரிய ஜாப் எல்லாம் வந்துச்சு. இப்படி எல்லாம் மதரசால ஓதி கொடுத்து அற்ப சம்பளம் எல்லாம் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. பெரும் பெரும் ஜாப் எல்லாம் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு கிடைத்தது. அண்ணல் ஆலா ஹஜ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு கிடைச்சது. எனக்கு அது வேணான்ட்டாங்க. எனக்கு என் பிள்ளைகளை ஓதி கொடுத்து நான் ஆலிமாக்கணும், அவர்களை ஹாஃபில் ஆக்கணும். இவ்வுலகத்தில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானங்கள் சொற்பமாக இருந்தாலும் இதற்குரிய கூலியை நாங்கள் மறுமையில் எதிர்பார்க்கிறோம்ன்றாங்க. அப்படியெல்லாம் சிரமப்பட்டு மதரசாவை அவர்கள் உருவாக்கினார்கள். எத்தனையோ பிரச்சனைகள், நிர்வாக சம்பந்தமா பிரச்சனை வரும், ஜமாத்து சம்பந்தமா பல பிரச்சனை வரும், பொருளாதார ரீதியாக பல பிரச்சனைகள் வரும் பிள்ளைங்களை சமாளிக்கிறதுக்கு. இன்னைக்கு தானே மதரசால எல்லா வசதியும் இருக்குது, ஓதுறதுக்கு பிள்ளைங்களை தேடக்கூடிய காலமா இருக்கு. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் மதரசாவுடைய ஆட், அன்னைக்கெல்லாம் எங்க விளம்பரம் இருந்துச்சு. அன்னைக்கு விளம்பரம் வந்தா என்ன விளம்பரம் வரும் தெரியுமா? மதரசால 300 பேர் ஓதுறாங்க, 400 பேர் ஓதுறாங்க, போதிய வருமானம் இல்லை, வசதி இல்லை, அதனால உங்களால் முடிந்த நன்கொடைகளை வழங்குங்கள், இப்படிதான் ஆடே வரும். இன்னைக்கு மதரசால ஆல் ஃபெசிலிட்டி அவைலபிள், எல்லாம் இருக்குது, ஓதுவதற்கு மாணவர்கள் இல்லை. உங்களுக்கு என்ன டிரைவிங் லைசன்ஸ் வேணுமா எடுத்து கொடுக்குறோம், டாக்டர் படிக்க வைக்கிறோம், இன்ஜினியர் படிக்க வைக்கிறோம். அரபி மதரசா மௌத்தா போயிடுச்சு, அவ்வளவுதான். இன்னைக்கு மதரசாக்கள்ல ஃபுல்லா இங்கிலீஷ் நாலேஜ் தான், சும்மா பேருக்கு தான் கிதாபுகள். எப்படியாவது மதரசாவை ஹயாத்தாக்கணுங்கிறதுக்காக நாங்கள் பிபிஏ, டிசிஏ, பிபிஏ, உலகத்தினுடைய அத்தனை கல்வியை சொல்லிக் கொடுக்குறோம், மார்க்க கல்வியை சொல்லிக் கொடுக்க மாட்டோம். அப்படிதான் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு மதரசாக்களுடைய நிலைமை. மதரசால மார்க்க கல்வி சொல்லிக் கொடுக்கணும், ஆனா யாரும் வர்ற மாதிரி தெரியல. ஓத வாங்கன்னு சொன்ன அடுத்த கேள்வியே, அப்ப ஸ்கூலுக்கு என்ன செய்யறது, மார்க்க ஸ்கூல் படிப்பு படிக்கணுமே, இப்படி கேட்டா என்ன செய்யறது? உலக கல்வி உள்ள கொண்டு வந்துட்டாங்க. அன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. மார்க்க கல்வின்னா மார்க்க கல்வி மட்டும்தான். உலக கல்வின்னா அது வேற இடத்துல போய் படிச்சுக்கிறோம், அது வேற இது வேற, ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஸ்கூல்ல மார்க்க கல்வி சொல்லிக் கொடுப்பாங்களா? மதரசாவுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. ஸ்கூல்ல மார்க்க கல்வி சொல்லிக் கொடுப்பார்களா? ஏதாவது ஒரே ஒரு பீரியடு தான். ஆனா மதரசால முக்காவாசி உலக கல்வி தான் போயிட்டு இருக்கு, சும்மா பறக்கத்துக்கு மார்க்க கல்வி போயிட்டு இருக்கு. அப்படி தலைகீழ மாறிட்டு. நான் சொல்ல வந்த செய்தி, அன்னைக்கு வருமானத்திற்காகவே நம்மை தேடி வந்தார்கள். இன்னைக்கு மதரசால எல்லாமே இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ். ஓதுவதற்கு மாணவர்கள் இல்லை, மாணவர்கள் இருந்தால் அனுப்பிச்சு வைக்கும்னு சொல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அன்பான பெருமக்கள், அப்படியெல்லாம் சிரமப்பட்டு, பொருளாதார சிரமம், உடல் உழைப்பு, இவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில் மதரசா உருவாக்கினார். இதுக்கு மத்தியில் எத்தனை ஜமாத்தார்களுடைய புறத்திலிருந்து, மஹல்லாவாசிகள்கிட்டேருந்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் தெரியுமா? இன்னொரு தெரியுமா அன்பான பெருமக்களை, பிள்ளைங்களை சரியா உருவாக்குறதே மதரசா தான்.
பிள்ளைங்களை தர்பியத்து பண்ணி அவங்கள உருவாக்குறதே மதரசா தான். நீங்க கூட கேள்விப்பட்டிருக்கலாம், நம்ம ஊர் செயல்கள்லாம் எவனாவது கொஞ்சம் விஷமம் பண்ணான்னு வைங்க, இவன் மதரசால சேர்த்தா தான் சரியாகும்னு சொல்லுவாங்க. இங்க எப்படின்னு தெரியல. நம்ம ஊர் சைடுல எல்லாம் ரொம்ப சேட்டை பண்றான், ரொம்ப விஷமம் பண்றான்னா அடுத்து அவங்க சொல்றது, உன்னை மதரசால தான் அடுத்து போட போறேன், இந்த சாப்பிடலன்னு சொன்னா உன்னை நாயிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன், காக்காட்டை பிடிச்சி கொடுத்துருவேன்னு பயங்காட்டுவாங்கல்ல. அந்த மாதிரி ரொம்ப சேட்டை பண்றவங்களுக்கு பயத்தை எப்படி கொடுப்பாங்க தெரியுமா? ரொம்ப சேட்டை பண்ண மதரசால சேர்த்துடுவேன், ஜெயிலில் கொண்டு அடைப்பேன்னு சொல்லலை, போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுப்பேன்னு சொல்லலை, ரொம்ப சேட்டை பண்ண மதரசால சேர்த்துருவேன். அந்த மதரசா தான் அவனை திருத்தும். மற்ற இடங்களை பொறுத்தவரை, மற்ற காலேஜுகள் ஸ்கூலை பொறுத்தவரை, ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட் தப்பு செஞ்சாங்கன்னா அடுத்த சமயமே டிசியை கையில் கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க, போயிருந்துருவாங்க. ஸ்கூல்லையோ காலேஜிலேயோ ஏதாவது மாணவர்கள் ஒரு ஸ்கூலுக்கு காலேஜுக்கு முரணாக ஏதாவது ஒன்றை செய்து விட்டால் அடுத்த செகண்டே டிசியை கையில் கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. மதரசா அது செய்யாது. மதரசா அது செய்யாது. அவனை பிடிச்சி தர்பியத் பண்ணி பக்குவப்படுத்தி நல்ல மனிதனாக ஆக்கி தான் அவனை வெளியாக்குவாங்க. ஏன்னா அப்படியே விட்ட கெட்டு தான் போவான். ஒரு பையன், ஒரு மதரசா பையன் தப்பு பண்ணுறான்னு சொல்லிட்டு அவனை மதரசா விட்டு தூக்குனா இன்னொரு தப்பை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான். அவனை திருத்தணும், தர்பியத்து செய்ய வேண்டும். அப்படியெல்லாம் எத்தனையோ பிரச்சனைகளை உஸ்தாத்மார்கள் சந்திச்சிருக்கிறார். எதுக்கு சொல்ல வரேன்? அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு, அப்படியெல்லாம் சிரமப்பட்டு மதரசாவை கட்டி உருவாக்கி இத்தனை மாணவர்களை உருவாக்கினார்கள் என்றால் சும்மாவா? அதனால் கிடைக்கக்கூடிய கூலிகளை அவர்கள் எதிர்ப்பார்கள். இன்னைக்கு நமக்கு மார்க்க கல்வியினுடைய மகத்துவமும் தெரியல, அதனால கிடைக்கக்கூடிய மதிப்பு நமக்கு, நம்ம என்ன நினைக்கிறோம், என் பையன் ஓதுனா ஆலிம்ஸ் ஆவான், ஹசரத் ஆவான், மாசம் 10,000 கிடைக்கும், இதை வச்சு குடும்பத்தை ஓட்ட முடியுமா? அதோடு நிறுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் உங்களது பிள்ளைகள் ஒரு ஆலிம்களாக, ஒரு ஹாஃபில்களாகவோ, ஒரு சமுதாயத்தினுடைய முன்னோடிகளாகவோ அவர்கள் மாறினால் அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் வேற. நீங்க எத்தனை இமாமுக்கு பின்னாடி தொழுங்க, உங்க புள்ள இமாமா நின்று பின்னாடி தொழுங்க, அதனுடைய சுகமே வேற. என்னுடைய அத்தா என் ஊர்ல இருந்து இவ்வளவு தூரம் வராங்க, ஏன்? எனக்கு பின்னாடி நின்று தொழ வேண்டும் என்பதற்காகவே, வேற எதுக்காக வேண்டி வராங்க? எங்க ஊர்ல பள்ளி இல்லையா? எங்க ஊர்ல பள்ளிவாசல் இல்லையா? இதை விட ஜாஸ்தி என் ஊர்ல பள்ளி. ரமலானில் இதுக்கென்றே இந்த ஊருக்கு வருவார்கள், இல்லையா? எனக்கு பின்னாடி நின்று தொழ வேண்டும், அதனுடைய மகத்துவமே வேறு. அன்பான பெருமக்கள், இன்னைக்கு அதனுடைய மதிப்பெல்லாம் துனியா துனியா துனியா. அல்லாஹ் பாதுகாப்பானார். எப்படியெல்லாம் மட்டமா இன்னைக்கு மார்க்கங்களை விளங்கி வச்சிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் பிறகு நான் சொல்றேன். அன்பான பெருமக்கள், நான் சொல்ல வரக்கூடிய செய்தி, இப்படியெல்லாம் சிரமப்பட்டு மதரசாக்களையும் மாணவர்களையும் உருவாக்கி இருக்கிறாங்க. ஜமாத்தார்கள், மஹல்லாவாசிகள் பசங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா உடனே ஒன்று சொல்லிடுவாங்க, ஹசரத்து உங்க மதரசா பையன் சிகரெட் குடிக்கிறான், ஹசரத்து உங்க மதரசா பையன் சினிமாவுக்கு போறான். போய் தான் இருப்பான், எல்லாமே சொல்லுவாங்க. ஹசரத் அழகாக சொல்லுவாங்க. இல்லை, எப்படி எல்லாம் மாணவர்களை திருத்தி இருக்கிறாங்க, வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். அன்பான பெருமக்கள் வந்து சொல்லுவாங்க, உங்க மதரசா பையன் சினிமா பார்க்க போயிட்டா. அழகா சொல்லுவாங்க, மதரசா பையன் சினிமா பார்க்க போகல, சினிமா பார்க்குறவன் தான் மதரசா மாணவனாக வந்திருக்கிறான். மதரசா பையன் சினிமா பார்க்க போகல, சினிமா பார்க்குறவன் தான் மதரசா பையனாக வந்திருக்கிறான். அதில் உங்கள் பையன் சிகரெட் குடிக்கிறான், மதரசா மாணவன், என்னத்தை கண்டிக்கிறீங்க, என்னத்தை பிள்ளைங்களை வளர்க்குறீங்கன்னு கேட்டால், என் மதரசா மாணவன் சிகரெட் குடிக்கல, சிகரெட் குடிக்கிறவன் தான் மதரசா மாணவனாக வந்திருக்கிறான். நேற்று வர சினிமா போயிருப்பான், நேற்று வர சிகரெட் குடிச்சிருப்பான், இன்னைக்கு மதரசாவுக்கு வந்தவொன்னு உடனே மாறிடுவானா? கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை தர்பியத்து செய்வார்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தர்பியத்து செய்வார்கள். அவங்கள்ட்ட அப்புறம் சொல்லி விட்டு மாணவர்களை கூட்டி ஏன்ப்பா அந்த மாதிரி இருக்கிறீங்க, ஏன் மாதிரி தவறு செய்கிறீர்கள் என்றெல்லாம் அவர்களை திருத்தக்கூடிய நிலைகளை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அன்பான பெருமக்களை, மதரசாங்கிறது சாதாரண ஓதுறது மட்டுமல்ல, பிள்ளைகளை சாலிகாக மாற்றக்கூடிய ஒரு இடம்தான் மதரசா. அங்கே தவிர வேற எங்கேயும் பிள்ளைகளை சாலிகளாக மாற்றக்கூடிய, சாலிகீன்களாக மாற்றக்கூடிய இடத்தை நீங்க பார்க்க முடியாது. அது மாதிரியெல்லாம் பெரும் பெரும் விஷமம் பண்ணியவர்கள், பெரும் பெரும் சேட்டை செய்தவர்கள் மதரசாவில் அவர்கள் சேர்க்கப்பட்டு பிற்காலத்தில் பெரும் பெரும் இமாம்களாக மாறி இருக்கிறார்கள். நம்ம பெரிய பள்ளிவாசனுடைய பட்டமளிப்பு விழாவில் கூட சொன்னேன், நீங்க வரலாற்றுல பெரும் பெரும் இமாம்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் தெரியும், பெரும் பெரும் மாமேதைகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் தெரியும். ஒரு காலகட்டத்தில் பெரும் சேட்டை பண்ணி கடைசியில அவங்க மதரசாவில் சேர்க்கப்பட்டு பெரிய முஃப்தியா மகானா மாறிட்டாங்க.
ஏற்கனவே ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன். எங்கள் ஊரில் உள்ளவங்க சாவண்ணா ஆலிம்னு சொல்லுவாங்க. ஷாவுல் ஹமீத் அவங்க பேர். சாவண்ணா ஆலிம். அல்லாஹ் அக்பர். விஷமம்னா சாதாரண விஷமம் அல்ல, சாதாரண விஷமம் அல்ல, கடுமையான விஷமம். கழுத வாளில் பண ஓலையை கட்டியே விட்டுறது. கழுத வாளில் பண ஓலையை கட்டி தீயை பற்றி வச்சிடுறது. அது என்ன செய்யும்? சரசரன்னு சவுண்டு கேட்கும்போது கண்ணா பின்னாலும் ஓடுது. அப்படியெல்லாம் கடுமையான விஷமம் செய்யும் பொழுது அவர்களின் பெற்றோர், இதுக்கு மேல நீ ஊர்ல இருந்தா உருப்பட மாட்டேன், இதுக்கு மேல நீ ஊர்ல இருந்தா உருப்பட மாட்டேன், உன்னை ஸ்லோனுக்கு தூக்கிட வேண்டியது. ஏன்னா அப்போ ஸ்ரீலங்காவுக்கும் காயல்படுத்துக்கு ரொம்ப தொடர்பு, அங்க தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம மக்கள் சைக்ளோன்ல இருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்ரீலங்காவுடைய தொடர்பு இருந்ததற்கான அந்த அவங்களுடைய அத்தா எல்லாருமே சிலோன்ல இருந்திருப்பாங்க. இதுக்கு மேல நீ ஊர்ல இருந்தா உருப்பட மாட்டேன், உன்னை அங்க தூக்கிட வேண்டியதுதான் என்று சொல்லும் பொழுது, இல்லம்மா நான் ஓத போறேன்னு சொன்னார்களா. என்ன சொன்னார்களா? நான் ஓத போறேன்ட்டாங்க. அவங்க ஆச்சரியத்தோடு கேட்டாங்கல்ல, நீ ஓத போறியா? ஒன்னா நம்பர் சைத்தானா இருக்கிற, ஒன்னா நம்பர் சைத்தானா இருக்கிற நீ ஓத போய் உருப்படவா போகுது? இல்லைம்மா நான் ஓத போறேன், நான் ஓத சேர்த்துருங்க. இந்த இடத்தில் நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் பதிவு செய்வேன். உங்களுடைய பிள்ளைங்களை நீங்க ஆலிமாக்குறது, ஹாஃபில் ஆக்குறது உங்களுடைய பிரியம். ஆனால் உங்களுடைய பிள்ளைகள் எவரேனும் எனக்கு ஓத ஆசையா இருக்குதுன்னா ஓத வச்சிருங்க. சில பெற்றோர்கள் அது செய்யறது இல்லை. நான் பிடிச்ச மசலுக்கு 3 காலுங்கிற மாதிரி நம்ம நினைச்சதையே சாதிக்கணும்னு ஆசைப்படுவோம். இவங்க நினைச்சிருப்பாங்க என் பிள்ளைய பெரிய டாக்டர் ஆக்கணும், வக்கீல் ஆக்கணும், அப்படி ஆக்கணும், இப்படி ஆக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் ஆக்குங்க, தப்பில்லை. ஆனால் உங்களது பிள்ளைகள் நான் ஒரு ஆலிமாவ போறேன், ஒரு ஹாஃபிலாக போறேன்னு ஆசைப்பட்டா அந்த லிஸ்ட்ல கொண்டு போயிருங்க. அப்படி எத்தனையோ பெற்றோர்கள் செய்யாததின் காரணத்தினால் அந்த பிள்ளைக்கு துனியாவும் இல்லை, தீனும் இல்லை, ரெண்டுக்கு நடுவுல சிக்கிக்கிட்டு இருந்தான். பெற்றோர்கள் பிரியப்படுவது என் பெரிய துனியால பெரிய ஆளா ஆக்கணும். அல்லாஹ் அவனுக்கு எழுதி வைத்தது இவனை தீனில் மார்க்க ஞானம் உள்ளவனாக ஆக்கணும், அல்லாஹ் எழுதி வச்சிருக்கிறான். ஆனா பெற்றோர்கள் அதற்கு சம்மதம் இல்லாததனுடைய விளைவோ கடைசியில் அவனுக்கு துனியாவும் இல்லை, தீனும் இல்லை, ரெண்டுக்கு நடுவுல இருக்கிறான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அவங்களோட பிள்ளைகள் ஒரு வேளை நான் ஓதுவதற்கு ஆசைப்படுகிறேன் என்று சொன்னால் அதற்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதெல்லாம் வேண்டாம், வேண்டாம், ஓதலாம் வேண்டாம், நீ படிப்பா அப்படி சொல்லி எத்தனையோ பேர் ஓதாம போனவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஏனென்றால் ஒரு புள்ள நான் ஓத போறேன்னு சொல்றேங்கிறது அல்லாஹ்வுடைய தௌஃபீக். அல்லாஹ்வுடைய தௌஃபீக். எல்லாருடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வராது. எல்லோருக்கும் அல்லாஹ் அந்த வாய்ப்பை கொடுப்பதில்லை. கண்மணி நாயகம் சொன்னார்களே, மை யுரிதில்லாஹு கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ அவங்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் ஆலிமாகக்கூடிய நசீபு கொடுப்பான். நினைச்சவங்க எல்லாம் ஆக முடியாது, அல்லாஹ்வுடைய தௌஃபீக் எல்லாம் ஆக முடியாது. அப்படி உங்க புள்ள நான் ஓத போறேன்னு ஆசைப்படுறான்னா அல்லாஹ் உனக்கு தௌஃபீக் செய்யறான்னு அர்த்தம். இன்னொரு விஷயம், உங்க குடும்பத்துல யாராவது முன்னோர்கள் ஒரு நல்லடியார்களாக இருந்திருப்பார்கள். உங்க புள்ள ஓத போறேன்னு சொல்றாங்கன்னா சாதாரண வார்த்தை அல்ல. ஒன்னு அல்லாஹ்வுடைய தௌஃபீக் அவனை சொல்ல வைக்கிறது. இரண்டாவது உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஏதாவது முன்னோர்கள் ஒரு சாலிஹீனா நல்லடியாராக இருந்திருப்பார்கள். அவங்க துவா செஞ்சிருப்பாங்க, அல்லாஹ் என் குடும்பத்துல ஒரு ஆலிம வரவை, என் குடும்பத்துல ஒரு ஹாஃபில வரவை என்று அவர்கள் துவா செய்திருப்பார்கள். அந்த துவாவினுடைய வெளிப்பாடு இவன்கிட்ட வரும். அப்படி ஹாஃபில் ஆனவன் தான் நான் கூட. என் குடும்பத்துல யாரும் ஹாஃபில் இல்லை. என் குடும்பத்தில் நிறைய மகான்மார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என் குடும்பத்தில் ஹாஃபில் யார், ஆலிம் யாரும் இல்லை. ஆனா ஏதோ முன்னோர்கள் துவா செய்தார்கள். அந்த துவா என் கல்பை மாத்துது. நான் கூட ஹாஃபில் ஆகணும், ஆலிமாகணுங்கிற எண்ணமெல்லாம் இல்லை. அந்த முன்னோருடைய துவா, அவங்க எங்க துவா செஞ்சாங்களோ தெரியல, அல்லாஹ் என் குடும்பத்துல ஒரு ஆலிம ஹாஃபில உருவாக்கணும்னு துவா செஞ்சிருப்பாங்க. அல்லாஹ் அதுக்கு என்ன தேர்ந்தெடுத்திருக்கிறான்? என் தம்பியை கூட தேர்ந்தெடுக்கல. அல்லாஹ்வுடைய கிருபையினால் அதை மாதிரி உங்க பிள்ளைகள் ஆசைப்படுகிறார்கள் என்றால் உங்க குடும்பத்துல யாராவது முன்னோர்கள் ஒரு சாலிகா இருந்திருப்பாங்க, ஒரு நல்லடியாராக இருந்திருப்பார்கள், அவங்க துவா செஞ்சிருப்பார்கள். அந்த துவாவினுடைய எஃபெக்ட் உங்க பிள்ளைக்கு வரும். அதனால நீங்க தாராளமா தானா ஓத வைங்க, ஓத வைக்காம இருங்க, அவங்க பிரியம். ஆனால் உங்க பிள்ளைகள் வாயை திறந்து நான் ஓத போறேன்னு ஆசைப்பட்டேன், ஓத வச்சிருங்க. அன்பான பெருமக்களை, அப்படிதான் இந்த சாவண்ணா ஆலிம் சொன்னார்களா, நான் ஓத போறேன். அல்லாஹ் அக்பர். மதரசால சேர்த்தாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால் புகாரி கிதாப் ஆயிரக்கணக்கான பக்கம் இருக்கும். கிதாபையே பார்க்க மாட்டாங்க, கிதாபையே பார்க்க மாட்டாங்க. தப்பு வந்தால் எடுத்து கொடுப்பார்களா, தப்பு வந்தால் எடுத்து கொடுப்பார்கள். மட்டுமல்ல, மிகப்பெரிய மகானாக, மிகப்பெரிய வலியாக அல்லாஹ் அக்பர், அவ்வளோ பெரிய அந்தஸ்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தார். காயல்படுத்த பொறுத்தவரை சாவண்ணா ஆலிமும் சொன்னாவே ஒரு தனி மரியாதை. இந்த மதரசா ஓதுவதனுடைய பரக்கத் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம்.
அன்பான பெருமக்களை நாம் சொல்ல வரக்கூடிய செய்தி, அன்றைய காலகட்டத்தில் எந்த அளவுக்கு மார்க்க கல்விக்காக வேண்டிய முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். ஓதக்கூடிய மாணவர்களும் சரி, ஓதக்கூடிய உஸ்தாத்மார்களும் சரி. இன்னொரு விஷயம் தெரியுமா அன்பான பெருமக்களை, எத்தனையோ உஸ்தாத்மார்கள் ரொம்ப சொற்ப சம்பளத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க. ரொம்ப சொற்ப சம்பளத்தில். இன்னைக்கு எங்களுக்கெல்லாம் நல்ல சம்பளம், இதையே குறைஞ்ச சம்பளம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இதை விட மிக குறைந்த சம்பளத்தில் என்னுடைய உஸ்தாத்மார்கள்லாம் வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க. பிஎஸ்பி ஜெயலாமின் ஹசரத் அவர்கள் நபரல்லாம் பரகதம் என்று சொல்லியிருக்கிறார். ரொம்ப குறைஞ்ச சம்பளத்தில் வாழ்ந்துருப்பாங்க. 40 வருஷம் 50 வருஷம் பாக்கியாத்தில் ஓதி கொடுத்தாங்க. அவங்க சம்பளம் ஒரு 10,000 ரூபாய் இருக்குமான்னு கூட தெரியல. 10,000 ரூபாய் இருக்குமான்னு கூட தெரியல. அவ்வளவு குறைந்த சம்பளத்தில் அல்லாஹுக்காக அப்படி வாழ்ந்துட்டு போயிருக்கிறார். இன்னைக்கு அல்லாஹ் இவங்களுக்கு பெரிய சம்பளத்தை கொடுக்குறான். ஆனால் அவங்களுடைய சேவை என்னால் செய்ய முடியல. பிஎஸ்பி ஜெயலாமின் ஹசரத் அவர்கள் என்கிட்ட சொன்னது, ரொம்ப குறைந்த சம்பளம், 50 ரூபாய்க்கு சேர்ந்தவர்களாம், 50 ரூபாய்க்கு 60 ரூபாய்க்கு மாச சம்பளத்தில் சேர்ந்தார்களாம். கடைசி அவங்க வஃபாத்தாக ஆகும் பொழுது 40 வருஷம் 50 வருஷம் பாக்கியாத்தில் ஓதி கொடுத்தாங்க. பிரின்சிபாலாக இருந்திருக்கிறாங்க. 10,000 கூட அவங்க சம்பளம் தாண்டினா தெரியல. ஏன் இவ்வளவு கஷ்டம்? எதுக்கு இவ்வளவு கஷ்டம்? துனியாவில் எவ்வளவோ சம்பாதிக்கலாம். அவங்கெல்லாம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், பொழப்புக்கு வழி இல்லாமல் ஒன்றும் மதரசாவுக்கு வரல. அவங்கெல்லாம் உட்கார்ந்துக்கிட்டே சம்பாதிக்கலாம். அல்லாஹ் அவர்களுக்கு அவ்வளோ வசதிகளை கொடுத்திருந்தான். இப்படி ஒரு 10,000த்துக்கும் 5,000த்துக்கும் சம்பாதிச்சு வாழ்க்கையை ஓட்டணுங்கிற அவசியம் கிடையாது. இவ்வளவு எளிமையான வாழ்க்கை. அசத்துடைய வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன். பிஎஸ்பி அசத்துடைய வீட்டுக்கு போய் ரொம்ப சின்ன வீடு, ரொம்ப சாதாரண வீடு. வேலூர் பாக்கியாத்து சாலிஹாத்தில் ஓதிட்டு இருக்கும்போது அசரத்தை பார்க்க போகுது. எல்லாம் ஓட்டு வீடு தான். அல்லாஹ் அவருக்கு கொடுத்த ஞானம், அல்லாஹ் அவருக்கு கொடுத்த ஆற்றல் ஒன்றும் இல்லை. ஊரில் எத்தனையோ செல்வந்தர்கள் இருக்கிறாங்க. ஒரு செல்வந்தர்கிட்ட சொன்னால் போதும், மாடி வீடை கட்டி கொடுத்துருவாங்க. மாடி வீடை கட்டி கொடுத்துருவாங்க. யார்த்தையும் கையேந்தில்ல, யாரின் பக்கம் அவர்கள் தேவையாக இல்லை. ரொம்ப சாதா சீதாவாக வாழ்ந்துட்டு போனாங்க. அந்த மேன்மக்கள்லாம் எங்கே இருக்கிறார்கள்? அவங்க மார்க்க கல்வி கொடுத்த மகத்துவம் என்ன? இன்னைக்கு அவங்கள பற்றி பேச வைக்கிறது அன்பான பெருமக்கள். இப்படி எத்தனையோ மக்கள் பெரும் சீதையர்களுடைய வாழ்க்கையை பார்த்தா தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த தீனுக்காக வேண்டியே அர்ப்பணிச்சிருக்கிறான். தீனுக்காக வேண்டி கௌசலாவது முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி அத்தசல்லாஹு ஸிலஹு அஸீஸ் பாடம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. மகம் மௌத்தாயிட்டாங்கன்னு செய்தி வரும், பாடம் நடத்திக்கிட்டே இருப்பாங்க. ஜனாசா வரும், தொலை வைப்பார்கள், திருப்பி பாடத்தை நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. இப்படியெல்லாம் அந்த மக்கள் தீனுக்காக வேண்டி அர்ப்பணம் செய்திருக்கிறார்கள். இன்னைக்கு அந்த தீனுடைய மதிப்பே இல்லாமல் போயிடுச்சு. அன்பான பெருமக்களை நான் சொல்ல வரக்கூடிய செய்தி, அன்றைய மேன்மக்கள் இந்த தீனுக்காக வேண்டி அவர்கள் எவ்வளவு கவனம் செலுத்தினார்கள். முதல்ல மாணவர்களை பற்றி சொன்னேன். 2வது ஓதி கொடுக்கக்கூடிய உஸ்தாத்மார்கள். 3வது ஊரை சேர்ந்த முஹல்லாவாசிகள் ஜமாத்தார்கள். அன்னைக்கு மக்கள்லாம் எப்படி இருந்தாங்க? ஓதுவதற்கு மாணவர்கள் இருக்கிறாங்க, ஓதி கொடுப்பதற்கு உஸ்தாத் இருக்கிறாங்க. மாணவர்களுக்கு ஒரு மதரசா ஒன்று வேணும் இல்லையா? மதரசா இல்லாமல் எப்படி ஓதி கொடுக்குறது? ஊர்னுடைய மக்கள் ஜமாத்தார்கள், அவங்க மதரசாவுக்காக வேண்டிய இடத்தை கொடுத்தவங்க. அந்த ஃபைசுல் பாக்கியார் மதரசா இது கட்டப்படுவதற்காக வேண்டிய எத்தனை சீதேவிகள் தியாகம் பண்ணியிருப்பாங்க. தான் சொந்த நிலத்தை கொடுத்தவங்க இருக்கிறாங்க, அதை கட்டி கொடுத்தவங்க இருக்கிறாங்க, அதை நிர்வாகம் செய்தவர்கள் இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் ஊரினுடைய எல்லா ஊரும் சொல்றேன், நான் நம்முடைய ஊர்னால சொல்றேன். பொதுவாக ஒவ்வொரு ஊரிலும் அந்த மதரசாக்கள் இயங்குவதற்கு மாணவர்கள் இருந்தாலும் சரி, உஸ்தாத்மார்கள் இருந்தாலும் சரி, ஊர் மக்களுடைய சப்போர்ட் இருந்தால் தான் அந்த மதரசா நல்ல நிலைக்கு வரும். எத்தனையோ மக்கள் இந்த மதரசாவினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி பாடுபடுவார்கள். எவ்வளவோ செலவு செய்வார்கள், உணவு கொடுப்பார்கள் மதரசா மாணவர்களுக்கு. இன்னைக்கு நீங்க பார்த்தா தெரியும், லாலிப்பேட்டை, கடையநல்லூர் நினைக்கிறேன், தக்கலை, இன்னைக்கு வர மதரசா மாணவர்களுக்கு வீட்டில் இருந்தால் சாப்பாடு போகும். மதரசா மாணவர்களுக்கு இன்னைக்கு வர மதரசாவில் அவ்வளோ வசதி இருந்தாலும் இன்னைக்கு வர, நான் தக்கலையில் ஓடும்போது 2 வருஷமா வீட்டில் போய் தான் சாப்பிட்டேன். அதே மாதிரி கடையநல்லூர், லால்பேட்டை, சில ஊர்களில் எல்லாம் வீட்டிலிருந்து டிஃபன் போகும், 3 வேளைக்கும் போகும். அப்படியெல்லாம் ஆர்வமாக கொடுத்தார்கள்.
ஆர்வமாக கொடுத்தார்கள். எப்படியாவது மதரசாவினுடைய துவா பரக்கத்து கிடைக்க வேண்டும், மதரசாவினுடைய உஸ்தாத்மாருடைய துவா கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மதரசாவுக்கான எவ்வளவோ செலவு செய்தவர்கள், கோடி கணக்கில் செலவு செய்தவர்கள். ஏன் நம்ம ஃபைசுல் பாக்கியார் மதரசாவுக்காக வேண்டி எங்கெங்கெல்லாம் முன்னோர்கள் சொத்தை எழுதி கொண்டு வச்சிருக்கிறாங்க. வெறும் மதரசாவை மட்டும் கெட்டல, வெறும் மதரசா மட்டும் கெட்டி கொடுக்கல, அந்த மதரசாவினுடைய வளர்ச்சிக்கு. சும்மா மதரசாவை கெட்டிட்டு அதுக்கு இன்கமிங் வரலன்னா இப்படி மதரசாவை நடத்துறது. எவ்வளவு தூர நோக்கு பார்வையோடு நமது முன்னோர்கள் செயல்பட்டு இருக்கிறாங்க. வெறும் மதரசாவை கட்டி கொடுத்தா இன்கமிங்க்கு என்ன பண்றது, வருமான செலவுக்கு என்ன பண்றது? அதற்காக வேண்டி ஆங்காங்கே பல இடங்களில் நிறைய சொத்துக்களை வாங்கி போறாங்க. இன்னைக்கு அந்த சொத்துக்களை பாதுகாக்கிறது நமக்கு முடியல. இன்னைக்கு யாரு பள்ளிவாசலுக்கும் மதரசாவுக்கும் சொத்து வாங்கி கொடுக்குறா சொல்லுங்க? இருக்கிற சொத்தை கூட பாதுகாக்க தெரியல. அன்னைக்கு முன்னோர்கள் வாங்கி போட்ட சொத்து தான் இன்னைக்கு யார் கொடுத்துருக்கிறார்? இருக்கிற சொத்தை பாதுகாக்க முடியல. அப்படியெல்லாம் நமது முன்னோர்கள் இந்த இடம்லாம் எவ்வளவு ரேட்டுக்கு போகும் யோசிச்சு பாருங்க. நமது முன்னோர்கள் இவ்வளவு பெரிய இடத்த வாங்கி கொடுத்துருக்குறாங்கல்ல, இது ஒரு காலனியாகவோ ஒரு வீடாவோ கட்டினா எத்தனை லட்சம் வாடகைக்கு வரும்? முன்னோர்களுடைய சிந்தனையை பாருங்க. துனியா பெருசல்ல, மறுமையில் எனக்கு கூலி கிடைக்க வேண்டும், மறுமையில் கூலி கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய மதரசாவுக்காக வேண்டிய அர்ப்பணிச்சாங்க. அன்பான பெருமக்கள், நம்ம ஊர்ல நம்ம கேள்விப்பட்டோம், நம்ம ஊர்ல எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் முதல்ல மதரசா மாணவர்களுக்கு தான் முக்கியத்துவம். நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். வீட்டு நிகழ்ச்சி, எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி, முதல்ல மதரசா மாணவர்கள் உஸ்தாத்மார்கள் சாப்பிட்டு போனதுக்கு பிறகுதான் அடுத்து ஊர் மக்கள். அந்த அளவுக்கு நமது முன்னோர்கள் உஸ்தாத்மார்களையும் மாணவர்களையும் மதித்தார்கள், எல்லா ஊர்களையும் மதிச்சாங்க. அன்பான பெருமக்களை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், குன் ஆலிமன், இந்த உலகத்துல ஒன்னு ஆலிமாயிரு, இந்த உலகத்துல நீ வாழ்ந்தா ஒன்னு ஆலிமாயிரு, அவ் முத்தஅல்லிமன், அல்லது மாணவனாயிரு. ஒன்னு உலகத்துல நீ இருந்தா ஆலிமாயிரு, அவ் முத்தஅல்லிமன், அல்லது ஒரு ஸ்டூடெண்டா மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவனாயிரு. ரெண்டுமே உன்னால் ஆக முடியும் இல்லையா? அவ் முஹிப்பன், அவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக ஆகு. நீ ஆலிமும் இல்லை, ஓதக்கூடிய மாணவனாகவும் இல்லை, ஆலிம்களை நேசி, ஆலிம்கள் மீது அன்பு வை, ஓதக்கூடிய மாணவர்கள் மீது அன்பு வை, அவர்களுக்கு உதவி செய், மதரசாக்களுக்கு உதவி செய், மதரசாவில் ஓதி கொடுக்கக்கூடிய உஸ்தாத்மார்களுக்கு உதவி செய். எதிரி செஞ்சாலும் போதும். அன்பான பெருமக்களை, நான் குறைக்காக வேண்டி சொல்லவில்லை. இந்த மதரசா கட்டி 100 கணக்கில் இருக்கும். இன்னைக்கு வரை பல பேர் இந்த மதரசாவில் கால் வைக்காதவங்கலாம் இருக்கிறாங்க. மதரசா கட்டப்பட்டு இந்த மதரசா உள்ளேயே போகாதவங்கலாம் இருக்கிறாங்க. மதரசாவுடைய தொடர்பு இல்லை. அன்பான பெருமக்களை, நமக்கும் மதரசாவுக்கும் ஒரு தொடர்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்மால் முடிந்த அளவுக்கு மதரசாக்களுக்கு உதவி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அது நம்முடைய இம்மைக்கும் மறுமைக்கும் பல விதத்தில் பயன் அளிக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆலிமன், ஆலிமாய், ஆலிமாகல, அவ் முத்தஅல்லிமன், அல்லது ஓதக்கூடிய மாணவனாய். அந்த ஏஜ் நமக்கு இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணாவதா சொன்னாங்க, இந்த ரெண்டும் இல்லாட்டாலும் பரவாயில்லை, முஹிப்பன், மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆலிம்கள், மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்கள், அவங்க நேசிங்க, அவங்க மேல பிரிய வைங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்யுங்க, அதுவே உங்களுக்கு பாக்கியம் என்று சொன்னார்கள். அன்பான பெருமக்களே, இப்படியெல்லாம் மார்க்க கல்விக்கும் மார்க்கத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இன்னைக்கு ஆலிம்களையும் மதரசாக்களையும் மதரசா மாணவர்களையும் குறை சொல்லக்கூடிய காலகட்டத்தை பார்த்துக்கணும். ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் என்னன்னு சொன்னா, மார்க்கத்தினுடைய ஆர்வம் மக்கள்கிட்ட இல்லை என்பது வேறு, மார்க்க கல்வியினுடைய ஆர்வம் மக்கள்கிட்ட இல்லை என்பது வேறு. ஆனால் அதை கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்கள், கற்றுக் கொடுக்கக்கூடிய மதரசா உஸ்தாதுமார்கள், அவர்களை கூட ரொம்ப அற்பமாக, சீப்பாக, கேவலமாக இடப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அன்பான பெருமக்கள், ரொம்ப வேதனைக்குரிய விஷயம், வேதனைப்படக்கூடிய விஷயம். ஒரு மாணவர்கிட்ட, வெளியூர் ஒரு மாணவர்கிட்ட, நீ ஏன்பா ஓதில்லை அப்படின்னு கேட்டா, நடந்த செய்தி, எதுவுமே கற்பனை அல்ல, எதுவும் பயானுக்காக வேண்டி விட்டு அடிக்கிறது இல்லை, கற்பனை செய்தி இல்லை, ரியல். ஒரு மாணவன்கிட்ட, நீ ஏன்பா, இந்த ஊர் இல்லை வேற ஊர், நீ ஏன்பா ஓதில்லை? அம்மா ஓத வேணான்ட்டாங்க. அம்மா ஏன்பா ஓத வேணான்னு சொல்றாங்க. சரி, உனக்கு ஓதுறதுக்கு ஆசை இருக்குதா? இல்லை, எனக்கு ஆசை இருக்குது, அம்மா தான் வேணாங்கிறாங்க. அம்மா ஏன் வேணான்னு சொல்றாங்க? அது சொல்லக்கூடிய பதில், அம்மா சொன்னாங்க, நீ ஆலிமாவனா ஆடு அறுக்கிறதுக்கும் கோழி அறுக்கிறதுக்கு தான் நீ போவேன்.
சொன்ன வார்த்தை. என் பிள்ளைய நான் படிக்க வைக்க போறேன் அப்படின்னு சொன்னா பரவாயில்லை, என் பிள்ளைய நான் டாக்டர் ஆக்க போறேன்னு சொன்னா பரவாயில்லை, இன்ஜினியர் ஆக்க போறேன்னு சொன்னா பரவாயில்லை. என்ன வார்த்தை, என்ன வார்த்தை! எவ்வளவு கேவலமான ஒரு எண்ணம், எவ்வளவு மட்டமான ஒரு எண்ணம். குரானுக்கும் ஹதீஸுக்கும் மார்க்கத்திற்கும் அவங்க விளங்கி இருக்கக்கூடிய விளக்கம். என் புள்ள ஆலிமாயிட்டா ஆடு அறுக்கிறதுக்கும் கோழி அறுக்கிறதுக்கும் போவாங்க. இன்னொரு பெற்றோர் அவங்க சொல்றது, ஏன்பா உங்க பிள்ளைய ஓத வைக்கல? இல்லை, என் பிள்ளைய ஓத வச்சா பொண்ணு கிடைக்காது. என்கிட்டயே சொன்னாங்க, பிள்ளைய ஓத வச்சேன், எங்கேயுமே பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. இன்னொரு இடத்துல சொல்லப்பட்ட செய்தி, ஆமா என் பிள்ளை ஹஸரத் ஆயிட்டா ஊடு ஊடா பாத்தியா ஓதுறதுக்கும் கத்தம் ஓதுறதுக்கும் போவாங்க. உங்க வீட்டில் தானே ஓத வரோம், நீங்க தானே கூப்பிடுறீங்க, நாங்களா வரோமா? உங்க நிகழ்ச்சிக்கு தானே வரோம், இது கேவலமா? என் வீட்டில் பாத்தியா ஓத போய் உங்க வீட்டுக்கு தானே வரோம், உங்க வீட்டு நிகழ்ச்சிக்கு தானே வரோம். இப்போ ஓத வர்றது அது கேவலம்னு சொன்னா ஓதுறது கேவலம் இல்லையா? நீங்க தானே ஓத கூப்பிடுறீங்க, நம்ம ஊரை சொல்லு. அந்த மாதிரி எல்லாம் விளங்கி வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு. அந்த மாதிரி எல்லாம் மார்க்க கல்விகளையும் மார்க்க ஞானங்களையும் உஸ்தாதுமார்களையும் இல்முகளையும் ரொம்ப மட்டமா பல தடவை நம்ம சொல்லியிருக்கிறோம். என்னன்னா, இன்னைக்கு ஓதுறதுக்கு மாணவர்களை பார்க்க முடியல. இன்னைக்கு யாரும் ஓதுறது எப்படி வருவாங்க? ஆலிம்களை மதிச்சா தானே வருவாங்க, ஆலிம்களுக்கு மதிப்பு கொடுத்தா தானே வருவாங்க. இப்படி ஆலிம்களையும் உலமாக்களையும் உஸ்தாதுமார்களையும் கேவலமாக பேசினால் நான் கூட என் பிள்ளைய ஓத வைக்க மாட்டேன். என்னுடைய கஷ்டம் என்னோட போட்டோம், ஏன் அசிங்கம் என்னோட போட்டோம். இன்னைக்கு எந்த ஆலிம் அவங்க பிள்ளைய ஓத வைக்கிறான்? யாரு காரணம்? நமக்கே மரியாதை இல்லை, நமக்கு மதிப்பு இல்லை, அப்புறம் என் பிள்ளையும் சேர்ந்து நாசமாக்கணுமா? யார் அதற்கு காரணம்? பண்பான பெருமக்களே, மார்க்க கல்விக்கு மதிப்பு இல்லை என்பதை விட இன்னைக்கு அந்த கற்ற ஆலிம்களையும் உலமாக்களையும் உஸ்தாதுமார்களையும் ரொம்ப கேவலமாக மட்டமாக கருதக்கூடிய ஒரு காலகட்டத்தை பார்க்கிறோம். ஒரே ஒரு செய்தியை நான் மனவேதனையோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நேற்று மேலப்பள்ளியில மலைவேலி தொழுகை நடந்துச்சு இல்லையா? இந்த பழைய செய்திக்கு போனால் உங்களுக்கு புரியாது, அதனால ரீசெண்டா நடந்த செய்தியை நான் சொல்றேன். மேலப்பள்ளியில் மலை தொழுகை நடந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் பலரும் கலந்து கொண்டார்கள். ஒரு பதிவு ஒன்று எனக்கு வந்துச்சு. என்னன்னா, மொத்தம் 18 பள்ளியினுடைய இமாம்கள், அதில் 5 பள்ளியினுடைய இமாம்கள் வந்தார்கள். 13 பள்ளியினுடைய இமாம்கள் குறை சொல்லணுங்கிற நோக்கம் இல்லை, நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன். இப்படி எல்லா இமாம்களை கேவலப்படுத்தினா, இப்படி எல்லா இமாம்களை அசிங்கப்படுத்தினா யார் ஓத வருவா மதரசால? யார் ஓத வருவான்னு கேட்கிறேன். 18 பள்ளியில 5 பள்ளியினுடைய இமாம்கள் வந்தார்கள், 13 பள்ளியினுடைய இமாம்கள் வரல. சரி, வரல, அதுக்கு என்ன காரணம்? அவங்களே கற்பனை பண்றாங்க. சுன்னத்து தொழுகை என்ற அலட்சியமா, அல்லது மேலப்பள்ளி நிர்வாகம் நடத்துகிறது என்ற ஈகோவா? அவங்களே கற்பனை. நான் என்ன கேட்கிறேன், பதிவு போட்டவங்க ஒரு நாளைக்கு 1க்கு 5 தடவை நம்மளை பார்க்குறீங்க, வந்து கேட்கலாம் இல்லை? வந்து கேட்கலாம் இல்லை? மேலப்பள்ளியில் மழை வேண்டி தொழுகை நடந்துச்சு, ஏன் வரலன்னு கேட்கலாம் இல்லை? ஏன் வரலங்கிறது தெரியணுமா? ஏன் வரலங்கிறது தெரிஞ்சார்களா? அல்லது எங்களை நம்ம கேட்டார்களா? இல்லை எங்கள்கிட்ட கேட்டு, இல்லை நாங்கள் மேலப்பள்ளி நடத்தினா வரமாட்டோம், பெரிய பள்ளி நடத்தினா தான் வருவோம்னு சொன்னோமா? அல்லது இது சுன்னத்து தானே, பரவலா, இது அவசியம் இல்லையே அப்படின்னு சொன்னோமா? நாங்கள் சொல்லாத ஒன்றை சொல்லி எங்களை கேவலப்படுத்துவது என்பது இது மார்க்கத்தை நாசமாக்குவதற்கு சமம் அல்ல. எங்களை கேவலப்படுத்துவது குர்ஆனை கேவலப்படுத்துவதற்கு சமம். எங்களை கேவலப்படுத்துவது அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் கேவலப்படுத்துவதற்கு சமம். நாங்கள் அலட்சியமாக சொல்லி இருந்தால் சொல்லலாம். அன்பான பெருமக்கள், சரி நாங்க வரல, ஊர்ல உள்ள அவ்வளவு பேர் வந்துட்டாங்களா? எல்லாரும் வந்துட்டார்களா? ஏன் மற்றவங்க பதிவு போடல? இமாம்கள் மட்டும் வரவில்லை. என்ன காரணங்கிறது தெரியுமா? ஏன் வரவில்லை என்பது தெரியுமா? அன்பான பெருமக்களை, ஒரு செய்தியை நான் சொல்லுகிறேன். என்னை பொறுத்தவரை இப்படி ஏதாவது ஒரு ஆலிம்கிட்ட ஏதாவது தேவைகள் இருக்கும். ஊர்ல ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அவ்வளவு பேர் தான் வந்து ஆகணுங்கிற அர்த்தம் இல்லை. நான் சொல்ல வருவது, நீங்கள் நினைக்கலாம் எங்களுடைய ஒரு ப்ரோக்ராம் இருந்தா அதுக்கு ஒரு இமாம்கள் வரணும், ஆனா வரலன்னு சொன்னா அவங்களை இப்படி வாட்ஸ்அப்ல போட்டு கேவலப்படுத்தணும் அப்படின்னு இருக்குதா? அப்படின்னு இருக்குதான்னு கேட்கிறேன். என்ன காரணத்தினால் நாங்கள் வரவில்லை என்று தெரியுமா? என்கிட்ட வந்து கேட்டீர்களா? இதனாலதான் இன்னைக்கு சமுதாயம் ஆலிம்கள் ஓதுவதற்கும் மார்க்க கல்வியில் ஈடுபடுவதற்கும் பின்தங்குறாங்க. நீங்க கேவலப்படுத்துறதுனால. அன்பான பெருமக்களே, சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்ன பொறுத்தவரை ஃபஜ்ருக்கு பிறகு மதரசா, ஃபஜ்ருக்கு பிறகு 8 மணி வரை மதரசா, ஹிஃபுல் மதரசா, அதுல மக்தபும் இருக்குது.
8 to 10 2 மணி நேரம் கேட்போம். நல்லா கவனிக்கணும். 8 to 10 2 மணி நேரம் கேட்போம். அந்த 2 மணி நேரத்துல குளிச்சுட்டு சாப்பிட்டு போட்டு திருப்பி 10 மணிக்கு வரணும். அதுல நேற்று 10 மணிக்கு ஒரு ஜனாசா. 10 மணிக்கு ஜனாசான்னா 10 மணிக்கே வர முடியாது, 9:45 வரணும். சில சமயங்கள்ல ஜனாசா முன்கூட்டி கூட வரலாம். அது போக 10 to 11 வரை சம்மர் கிளாஸ், 11 12 வரை ஹிஃபுல் கிளாஸ். இமாம்கள்லாம் சும்மா வேலை வெட்டி இல்லாம சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு நினைப்பா. நான் என்ன சொல்ல வருகிறேன், நேற்று நீங்களும் மலைக்கு வேண்டி தொழுகைக்கு வந்திருக்கிறீங்க, நானும் வந்திருக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு நேற்று அந்த ப்ரோக்ராமில் வந்ததுனால ஒரு டயர்ட் ஆகிடுச்சு, நீங்கள் வீட்டில் படுத்துட்டீங்க, உங்களை கேட்கறதுக்கு யாரும் இருக்கா? எல்லாம் அசந்து தூங்கிட்டீங்க, லுஹர் தொழுகைக்கு வரல, யார் கேட்பா உங்களை? நாங்கள் அப்படி இருக்க முடியுமா? மலைக்கு தொழுகை வரல, 10 மணிக்கு ஜனாசாக்கு நாங்கள் வந்து ஆகணும், அதுக்கு பிறகு சம்மர் கிளாஸுக்கு வந்து ஆகணும், 11 ஹிஃபுல் கிளாஸுக்கு வந்து ஆகணும், 1 மணிக்கு நாங்கள் தொழுகை வந்து ஆகணும், நாங்கள் படுக்க முடியாது. நீங்க வரலன்னா கேட்கறதுக்கு யாரும் கிடையாது, நாங்க வரலன்னா அவ்வளவு பேரும் கேட்பாங்க. அன்பான பெருமக்களை, எங்களுக்கென்று ஒரு பொறுப்பு இருக்கிறது, எங்களுக்கென்று ஒரு பொறுப்போ, அந்த பொறுப்பை கவனித்து தான் நாங்கள் இதில் அட்டென்ட் பண்ணவா முடியாதான் நாங்கள் பார்ப்போம். நான் எதற்கு சொல்ல வருகிறேன், அன்பான பெருமக்களே, இப்படி இதை நேரில் கேட்டு போலாமே, ஏன் வரலங்கிறத எதுக்கு வாட்ஸ்அப்பில் போட்டு இப்படி அசிங்கப்படுத்தி, இப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கே இந்த கதி, நான் என் பிள்ளைய ஓத வைக்கணுமான்னு நான் நினைப்பேன். இதுக்கு யார் காரணம்? இதுக்கு யார் காரணம்? அன்பான பெருமக்களே, உலமாக்களை மதிப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். சில ஹதீசுகள் இருக்குது, சொன்னா தெரிச்சிருவீங்க, சொன்னா தெரித்து விடுவீர்கள். உலமாக்களையும் ஆலிம்களையும் கேவலப்படுத்தக்கூடியவருடைய கல்பை அல்லாஹ் மௌத்தாக்கிடுவான். ஹதீசுகள் நிறைய இருக்கிறது. அன்பான பெருமக்கள், நீ நினைத்துக் கொண்டீர்கள் எல்லாத்திலையும் எல்லாரும் கலந்து கொள்ளணும். ஒரு செய்தி சொல்லவா, போருக்கு போறது ரொம்ப முக்கியமான ஒன்று, போருக்கு செல்வது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆனால் போருக்கு செல்லாதவர்களை அல்லாஹ் ரொம்ப கடுமையா தண்டிச்சிருக்கிறான். போருக்கு செல்லாதவர்களை அல்லாஹ் ரொம்ப கடுமையா சொல்லி இருக்கிறான். அதே ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய ஒரு ஆயத்திலே, வமா கானல் முஃமினூன லியுன்ஃபிரு காஃபா, இதை ஏன் நான் பதிவு செய்யறேன்னா, உலமாக்களை கேவலப்படுத்தாதீர்கள் என்பது மட்டுமல்ல, நாளைக்கு எல்லா ஃபங்க்ஷன்லையும் இமாம்கள் வந்து நிற்கணும், உலமாக்கள் வந்து நிற்காதீர்கள். அவர்களுக்கென்று தனி பொறுப்பு இருக்குது, அந்த பொறுப்பு தான் அவர்களுக்கு முக்கியம். அதற்கு பிறகுதான் அவர்களை இதை கவனிக்க வேண்டும். அன்பான பெருமக்களை, நான் சொல்லுவது ஒரு நோக்கம், போருக்கு செல்வது கட்டாய கடமை, ஆனால் போருக்கு செல்லாதவர்களை அல்லாஹ் கண்டித்திருக்கிறான். அதே ரப்பு ஒரு இடத்துல சொல்றான், வமா கானல் முஃமினூன லியுன்ஃபிரு காஃபரா, எல்லாரும் சேர்ந்து போருக்கு போகாதீங்க. ஒரு இடத்துல எல்லாரும் போருக்கு போங்கங்கிறான், இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான் எல்லோரும் சேர்ந்து போருக்கு போகாதீர்கள். ஃபலௌலா நஃபர மின் குல்லி ஃபிர்கத்தின் மின்ஹும் தாயிஃபத்துன் லியதஃபக்கஹு ஃபித்தீனி வலியுன்திரு கௌமஹும் இதா ரஜஉ இலைஹிம் லஅல்லஹும் யஹ்திரூன். போருக்கு போகக்கூடிய மக்கள் போருக்கு போங்க, ஆனால் படித்த உலமாக்கள் ஞானவான்கள் அவங்க உட்கார்ந்து மார்க்கத்தை சொல்லி கொடுங்கங்கிறான் அல்லாஹ். அந்த வேலையை தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அன்பான பெருமக்களே, நான் யாரையும் குறை சொல்றேன், எனக்கு இதில் வேதனை என்ன தெரியுமா, அந்த பதிவை போட்டுட்டு எந்த ஆளுங்களையும் குறை சொல்வது எங்களுக்கு நோக்கம் இல்லை. இது எதை மாதிரி இருக்குன்னா, ஊர் பலா ஊரை கழுவிட்டு நம்ம எதுக்கு அடுத்தவங்களை பத்தி ஊர் பலா கழுவணும்னு சொல்ற மாதிரி இருக்கு. அன்பான பெருமக்கள், இப்படி நீங்கள் சிந்திப்பதை போன்று நாங்கள் சிந்தித்தால், ஐவேளை ஃபஜ்ருக்கு தொழாம வராங்களே எத்தனையோ பேர், நாங்கள் குரூப்ல போடவா? அல்லது ஃபஜ்ருக்கும் ஜும்மாவுக்கும் பயான் பேசுறமே வராம எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, குரூப்ல போடலாமா? அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம பள்ளிவாசல்ல பட்டமளிப்புல நடக்குது, எத்தனை பேர் வராங்க? வராதவங்களை குரூப்ல போடலாமா? வாரம் புருதா ஷெரீப் நடக்குது, வராதவங்களை புருதா குரூப்ல போடலாமா? வாரம் ஹல்கா நடக்குது, எத்தனை பேர் வராங்க? வராதவங்களை குரூப்ல போடலாமா? ஜமாத்துல் உலமா சார்பா எத்தனையோ ஃபங்க்ஷன் நடக்குது, அவ்வளவு பேர் வராங்களா? குரூப்ல போடலாமா? அது அவங்களுடைய இஷ்டம். லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்துல யாரையும் நிர்பந்தம் கொடுக்க முடியாது. அவங்க பெரிய இருந்தா வருவாங்கன்னா இல்லைன்னா இல்லை. அதுக்காக வேண்டி அவர் வரல இவர் வரலங்கிற சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ போனியா அதோட இருந்துக்கோ, அவர்களுக்கு வேலைகள் இருக்கும், உனக்கு வேலை இல்லை நீ வர, அதனால் அவ்வளவு பேரும் வரணுங்கிற அவசியம் கிடையாது. உடல் முடியாதவர்கள் இருப்பார்கள், நோயாளிகள் இருப்பார்கள், வேற பல தேவை உள்ளவர்கள் இருப்பார்கள். அன்பான பெருமக்களை, நான் சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு கடமை என்ன, மார்க்க கல்வி நாசமா போவதற்கும் மார்க்க கல்வி மக்களுடைய உள்ளத்திலிருந்து எடுபடுவதற்கு காரணமே இந்த மக்கள். அன்றைய மக்கள் மார்க்க கல்வி உருவாவதற்காண்டி செலவு செய்தார்கள். இன்றைய காலகட்ட மக்கள் மாணவர்களையும் உலமாக்களையும் ஆலிம்களையும் கேவலப்படுத்தி இருக்கக்கூடிய மார்க்க கல்வியை நாசமாக்கிட்டாங்க. அன்னைக்கு அவர்கள் உருவாவதற்காண்டி அவ்வளவு செலவுகள் செய்தார்கள். இன்னைக்கு யாரும் செலவு செய்யறதும் கிடையாது.
குறை சொல்றதுதான் பொழுதன்னைக்கும். அப்படி இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க. இருந்தா யாரும் ஓத வருவா? யார்கிட்ட தான் தவறு இல்லை? இல்ல தவறு இல்லாதவங்க, தப்பு செய்யாதவங்க யார் இருக்கா? நான் என்ன சொல்ல வரேன், தப்பு செஞ்சா நேரில் வந்து சொல்லணும். மலைக்கு தொலை வரலையா, வந்து ஹசரத் வரலையே, எங்க போனீங்க, காரணம் சொல்லுவாங்க. அதை விட்டுட்டு வாட்ஸ்அப்பில் போட்டு பெரிய ஆளாக நினைச்சா அல்லாஹ் கேவலப்படுத்துவான், அல்லாஹ் கேவலப்படுத்துவான். அன்பான பெருமக்களை, சில ஹதீசுகள் இருக்குது. அன்பான பெருமக்களை, இன்ஷா அல்லாஹ் தௌஃபீக் செய்தால் நான் சொல்வேன். நான் சொல்வதற்கு காரணம், உங்க பிள்ளைங்களை ஓத சேருங்க, மதரசால சேருங்க, நல்ல ஓத வைங்க, ஆலிமாக்குங்க, ஹாஃபில் ஆக்குங்கன்னு சொல்றோம். ஒரு பக்கம் அவங்கள கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. யார் ஓத வருவா? யார் ஓத வருவா? உலமாக்களுக்கு கண்ணியம் கொடுக்கப்பட்டால் வருவார்கள், மாணவர்களுக்கு கண்ணியம் கொடுக்கப்பட்டால் வருவார்கள். கேவலப்படுத்தினா யார் வருவார்? அன்பான இந்த வேலையை செய்யாதீர்கள். அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு செய்தி சொல்வார்கள். அபு தர்தா போர்டில் எழுதி போட்டிருக்கேன், உத்துலுபுல் இல்ம, மார்க்க கல்வியை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் இல்லம் தத்லுபூஹு, மார்க்க கல்வியை உங்களால் கற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் ஃபஹிப்பு அஹ்லஹு, அந்த கற்கக்கூடிய மாணவர்கள் ஆலிம்களை நேசியுங்க. உங்களுக்கு மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலன்னா, கற்கக்கூடிய உலமாக்களையும் கற்கக்கூடிய மாணவர்களையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய உலமாக்களையும் பிரியப்படுங்க, நேசிங்க. இல்லம் துஹிப்பூஹும், அப்படி அவங்கள நேசிக்க கூட உங்களால முடியலன்னா ஃபலா தபுகைலூஹும், அவங்களுக்கு சிரமம் கொடுக்காதீங்க, அவங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தாதீங்க, அவங்களுக்கு மன தொந்தரவு கொடுக்காதீர்கள். நீங்க அவங்களை நேசிக்காட்டால், நீங்க உதவி செய்யாட்டாலும் பரவாயில்ல, உபத்திரம் செய்யாதீங்க. அவங்க வேலையில அவங்களை விட்டுருங்க, அவங்க செய்யக்கூடிய சேவைகள் அவர்கள் செய்யட்டும், அவர்களுக்கு இடையூறாக நீங்கள் இருக்காதீர்கள் என்று அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை நான் கவனத்தில் கொண்டு, அன்பான பெருமக்களை, வாழக்கூடிய காலகட்டத்தில் ஒன்று நம்ம ஆலிமா இருக்கணும் அல்லது ஓதக்கூடிய மாணவனா இருக்கணும். இந்த ரெண்டும் இல்லை என்று சொன்னால் அதை கற்கக்கூடிய மாணவர்களையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய உலமாக்களையும் கண்ணியப்படுத்தி இந்த தீனை மென்மேலும் வளர்க்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர்